ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் முன்னாள் அமைச்சர் வீட்டின் முன்பு கிடந்த மர்ம பொருள், வெடிகுண்டு பீதியால் பரபரப்பு. 10 ஆண்டுகளுக்கு பிறகு உயர்த்தப்பட்டுள்ள மதுக்கடை உரிம கட்டணம். கலால் துறை மூலம் அரசுக்கு 275 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைக்கும் என தகவல். ஆள் மாறாட்டம் செய்து தனியார் நிறுவனத்திடம் 5 கோடி ரூபாய் மோசடி. முக்கிய குற்றவாளிகளை கைது செய்து சைபர் கிரைம் காவல்துறை அதிரடி. மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் ஆய்வு செய்யப்பட்ட கல்வி நிறுவன வாகனங்கள். அனுமதியின்றி இயக்கப்படும் வாகனங்கள் அதிரடியாக பறிமுதல் செய்யப்படும் என அதிகாரிகள் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் முன்னாள் அமைச்சரின் வீட்டின் முன்பு கிடந்த மர்ம பொருளால் அப்பகுதியில் வெடிகுண்டு பீதி ஏற்பட்டு பதற்றமான சூழ்நிலை நிலவியது. புதுச்சேரியில் ஆளுநர் மாளிகை, முதலமைச்சரின் இல்லம், புதுச்சேரி பிரெஞ்சு தூதரகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், ஜிப்மர் மருத்துவமனை ஆகிய இடங்களுக்கு கடந்த 2 மாதங்களாகவே தொடர்ந்து இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்த வண்ணம் உள்ளது. இதில் ஆளுநர் மாளிகைக்கு மட்டும் 7 முறை வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மிரட்டல் விடும் நபர் டார்க்மெயில் மூலம் இமெயில் அனுப்புவதால் யார் என கண்டறிய முடியவில்லை. இதுகுறித்து மத்திய சைபர் கிரைம் காவல்துறையினரின் உதவியை புதுச்சேரி காவல்துறையினர் நாடியுள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரியின் முன்னாள் அமைச்சரான ஷாஜகான் வீட்டின் முன்பு மர்ம பொருள் கிடந்ததை கண்டு அமைச்சரின் வீட்டு ஊழியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அந்த மர்ம பொருள் வெடிகுண்டாக இருக்கலாம் என்று அவர்கள் அச்சமடைந்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து ஊழியர்கள் காவல்துறையினருக்கு தகவல் அறிவித்ததன் அடிப்படையில் ஒதியஞ்சாலை காவல்துறையினர் வெடிகுண்டு நிபுணர்களுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அந்த மர்ம பொருளை பாதுகாப்பாக அங்கிருந்து அகற்றினர். தொடர்ந்து மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் அந்த மர்ம பொருளை பிரித்து பார்த்தபோது அது வெடிக்காத பட்டாசு என தெரியவந்தது. இருப்பினும் முன்னாள் அமைச்சர் வீட்டின் முன்பு வெடிக்காத பட்டாசை வீசியது யார் என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதையடுத்து அங்குள்ள சிசிடிவி காட்சிகளையும் காவல்துறையினர் கைப்பற்றி தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் அரசின் வருவாயை 400 கோடிக்கு அதிகமாக உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் முதற்கட்டமாக மதுக்கடை உரிமம் மற்றும் வரியை உயர்த்தி அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சாராயம், கள்ளுக்கடைகளோடு மதுபானங்கள் விற்கும் 558 மதுபான கடைகளும் உள்ளன. இந்த மதுபான கடைகள் ஆண்டிற்கு ஒருமுறை உரிமம் தொகை செலுத்தி புதுப்பிக்க வேண்டும். உற்பத்திக்கேற்ப கலால் வரியை கட்ட வேண்டும். உரிமைத் தொகையை 10 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது புதுச்சேரி அரசு மீண்டும் உயர்த்தியுள்ளது. இந்நிலையில் கடைசியாக பார்களுக்கான லைசன்ஸ் கட்டணம் கடந்த 2015ஆம் ஆண்டு உயர்த்தப்பட்டது. இதேபோல் ஏற்றுமதி இறக்குமதிக்கான கலால் வரியும் திருத்தி அமைக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மதுபான வகைகளுக்கு ₹3.50 வசூலிக்கப்பட்டு வந்தது. இது தற்போது ₹5 அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தயாரிக்கப்படும் வெளிநாட்டு மதுபானங்களுக்கு முன்பு லிட்டருக்கு ₹7 வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அது ₹10 உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டிற்கு பிறகு மீண்டும் இறக்குமதி கலால் வரி உயர்த்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் மது வகைகளுக்கு முன்பு லிட்டருக்கு 75 பைசா வசூலிக்கப்பட்ட நிலையில் இது தற்போது ₹5 மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படும் மதுபான வகைகளுக்கு ₹1 வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது இது ₹7 உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த 2001ஆம் ஆண்டிற்கு பிறகு இந்த தொகை உயர்த்தப்பட்டுள்ளது. இது தவிர ஒவ்வொரு கூடுதல் 1 லட்சம் மதுபான பாட்டில்கள் உற்பத்தியாகும் அந்தந்த தொழிற்சாலைகள் ஆண்டுக்கு ₹2 லட்சம் லைசன்ஸ் தொகை செலுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. FL1 எனப்படும் மொத்த கொள்முதல் மதுபான கடைகளுக்கு தற்போது ஆண்டுக்கு செலுத்தும் கட்டணம் 15 லட்சத்திலிருந்து 30 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. FL1 சில்லறை கொள்முதல் மதுபான கடைகளுக்கான உரிம கட்டணம் ஆண்டுக்கு 7 லட்சத்திலிருந்து 14 லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் சுற்றுலா பிரிவின் கீழ் உணவகங்கள், ரெஸ்ட்ரோ பார்கள், ரெஸ்டாரண்ட்களில் விற்கப்படும் FL2 மதுபான கடைகளுக்கான லைசன்ஸ் கட்டணம் ஆண்டுக்கு 6 லட்சத்திலிருந்து 7 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஆண்டுக்கு 2 கோடி லிட்டர்
மது உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளுக்கான உரிம கட்டணம் ஆண்டுக்கு 40 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த 2 கோடி மது பாட்டில்களை தாண்டி உற்பத்தி செய்தால் ஒவ்வொரு லிட்டருக்கும் கூடுதலாக ₹1 கலால் வரி செலுத்த வேண்டும் என்றும் கலால் துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. துணைநிலை ஆளுநரின் உத்தரவின்படி உரிம கட்டணம், ஏற்றுமதி, இறக்குமதி வரி உயர்வை கலால் துறை அறிவித்துள்ளது. புத்தாண்டு உள்ளிட்ட விசேஷ காலங்களில் ஒரு நாளைக்கு மட்டும் மதுபானங்களை விற்க கலால் துறை சிறப்பு அனுமதி வழங்கியுள்ளது. இந்நிலையில் இதற்கான கட்டணம் ₹5,000 ₹10,000 உயர்த்தப்பட்டுள்ளது. கட்டண உயர்வு மூலம் ஆண்டுக்கு ₹90 கோடி புதுச்சேரி அரசுக்கு கூடுதலாக வருவாய் கிடைக்கும். அதேபோல் சமீபத்தில் மது வகைகளுக்கு வரி உயர்த்தப்பட்டது. இதன் மூலம் அரசுக்கு ₹185 கோடி கூடுதல் வருவாய் கிடைக்கும். இதனால் கலால்துறை மூலம் புதுச்சேரி அரசுக்கு ₹275 கோடி கூடுதல் வருவாய் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வாகன விலை வரி நிர்ணயம், நில மதிப்பு, பத்திரப்பதிவு ஆகியவற்றையும் உயர்த்த அரசு முன்மொழிந்துள்ளது. ஒட்டுமொத்தமாக அரசின் வருவாயை 400 கோடிக்கு அதிகமாக உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் வாகன விலைக்கு வரி நிர்ணயம், நில மதிப்பு, பத்திரப்பதிவு ஆகியவற்றையும் உயர்த்த அரசு முன்மொழிந்துள்ள நிலையில் ஒட்டுமொத்தமாக அரசின் வருவாயை 400 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியை சேர்ந்த நிறுவனத்திடம் ஆள்மாறாட்டம் செய்து 5 கோடி மோசடி செய்த முக்கிய குற்றவாளிகளை சைபர் கிரைம் காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர். புதுச்சேரியை சேர்ந்த தனியார் நிறுவனத்தின் உரிமையாளர் போல மர்ம நபர் வாட்ஸ்அப்பில் அந்த நிறுவனத்தின் கணக்காளரை தொடர்பு கொண்டு அரசு அதிகாரிகள் சந்திக்க உள்ளதாகவும் புதிய திட்டத்திற்காக அவர் கூறும் வங்கிக் கணக்கில் பணத்தை அனுப்பும்படி உத்தரவிட்டுள்ளார். இதை உண்மை என்று நம்பிய அந்த கணக்காளரும் 5 கோடியே 10 லட்சம் ரூபாயை அனுப்பியுள்ளார். ஆனால் உண்மையான உரிமையாளர் வந்து விசாரித்த பின்னர் மோசடி நபர்கள் ஏமாற்றி பணம் பறித்தது தெரியவந்தது. இந்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். விசாரணையில் மோசடி செய்த மொத்த தொகையில் 3 கோடி ரூபாய்க்கும் மேல் மேற்கு வங்காளத்தில் உள்ள முர்ஷிதாபாத் கிளையில் உள்ள ஒரு வங்கிக்கு மாற்றப்பட்டதை கண்டறிந்தனர். தொடர் விசாரணையை நடத்தி கடந்த மாதம் மேற்கு வங்காளம் முர்ஷிதாபாத் மாவட்டம் ஜலாங்கியை சேர்ந்த மொபிகுல் அலாம் முலாய் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். வழக்கில் தொடர்புடைய மற்றொரு வங்கிக் கணக்கிற்கு சென்ற 1 கோடியே 80 லட்சம் ரூபாய் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை அடையாளம் காண பல்வேறு ஆன்லைன் சைபர் கருவிகளும் பயன்படுத்தப்பட்டது. அந்த பணம் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை சேர்ந்த சரத் வங்கிக் கணக்கிற்கு சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து சைபர் கிரைம் முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா அறிவுறுத்தலின்படி காவல்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கர் உத்தரவின்படி ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி ஆகியோர் தலைமையிலான சைபர் கிரைம் காவல்துறையினர் குழு கேரளா சென்று விசாரணை நடத்தியது. திருவனந்தபுரம் பகுதியில் பதுங்கியிருந்த முக்கிய குற்றவாளியான ஷரத்தை சைபர் கிரைம் தனிப்படையினர் கைது செய்து புதுச்சேரிக்கு அழைத்து வந்தனர். விசாரணைக்கு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். மேலும் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளாக செயல்பட்ட கர்நாடக மாநிலம் குரளி சிக்கனக்கள்ளியை சேர்ந்த ஓம்கார்நாத், ஆந்திர மாநிலம் ஜே.கே. காலனியை சேர்ந்த பவஜன், தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத்தை சேர்ந்த ராகவேந்திரா, முகாவத் சிதார்த் நாயக் ஆகிய 4 பேரையும் தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட கும்பலிடமிருந்து மோசடி தொகையில் 2 கோடியே 48 லட்சத்தை காவல்துறையினர் மீட்டெடுத்தனர். வழக்கில் துரிதமாக செயல்பட்டு குற்றவாளிகளை கண்டறிந்த சைபர் கிரைம் காவல்துறையினர் காவல்துறை தலைவர் அஜித்குமார் சிங்லா பாராட்டினார். மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட தொகை அந்த நிறுவனத்தின் உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும் சொல்றாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா, நான் நம்பிடுறேன். அங்க யார் நம்மள கேட்கறான்னு தெரியாது. இதெல்லாம் வாட்ஸ்அப் சாட்டிங்ல அப்படியே ஒண்ணு உள்ள போந்து அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிருது. அதுக்கப்புறம் அதை நான் வச்சுக்கின்னு பேஸ் பண்ணி இவரை போய் கன்வின்ஸ் பண்றது. அப்ப இவர் என்ன பண்றாரு, இவர் மூலியமா அந்த கம்பெனிக்காரை பாக்குறோம், அந்த கம்பெனிக்கார்ட்ட போய் நம்ம பண்றோம். அது மாதிரி ஒரு பண்ணக்குள்ள ஒரு கம்பெனிக்கார் இந்த கதை எனக்கு வேணாம், சரி நான் உனக்கு கொடுக்குறேன் இல்லையா, நீ நானும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவோம், அப்பதான் உனக்கு அந்த அக்கௌண்ட் நம்பரை கொடுப்பேன்னு சொல்லிட்டு அந்த சஜித் கூட அக்ரிமெண்ட் சைன் பண்றாரு. அப்புறம் தான் அவரு அக்கௌண்ட்டே அவர் நம்பரை கொடுக்குறாரு. ஏன்னா நாளைக்கு அவர் வாடகை கொடுத்தது தப்பு, நம்ம அவரையும் அரெஸ்ட் பண்ணிட்டோம். புதுச்சேரியின் கல்வி நிறுவன வாகனங்களை ஆய்வு செய்யும் முகாமை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் சரக்கு ஊர்தி முனையத்தில் கல்வி நிறுவனங்களின் வாகனங்களை ஆய்வு செய்ய சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. முகாமை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தொடங்கி வைக்கிறார். மே 31ஆம் தேதி துவங்கிய இந்த முகாம் 2 நாட்கள் நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சியில்
போக்குவரத்து ஆணையர் சிவக்குமார், துணை ஆணையர் குமரன் ஆகியோர் முன்னிலை வகிக்க முகாமில் செயற்பொறியாளர் சீதா ராமராஜு, போக்குவரத்து அதிகாரிகள் பிரபாகர ராவ், அங்காளன் உள்ளிட்ட ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த முகாமில் புதுச்சேரி பிராந்தியத்தில் உள்ள 1100 பள்ளி, கல்லூரி வாகனங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிறது. புதுச்சேரி போக்குவரத்து துறையின் வாகன ஆய்வாளர்கள், உதவி வாகன ஆய்வாளர்கள் தலைமையில் 4 குழுக்கள் அமைக்கப்பட்டு ஆய்வு நடத்தப்பட்டது. இந்த ஆய்வில் வாகனங்கள் அனைத்தும் மஞ்சள் நிறத்தில் இருக்க வேண்டும், மாணவ மாணவிகள் பயணம் செய்கிறார்கள் என்ற எச்சரிக்கை அறிவிப்பு இருக்க வேண்டும், வாகன தகுதி சான்றிதழ், காப்பீடு, பர்மிட், புதுப்பிக்கப்பட்ட முதல் உதவி பெட்டி, தீயணைப்பு கருவி, ஜன்னல்களில் கிடைமட்ட கிரில்கள், அவசர வெளியேறும் வழி கதவுகள், உறுதியான பூட்டுகள், வேக கட்டுப்பாட்டு கருவி, GPS கருவி, புகையில்லா சான்று ஆகியவை பரிசோதிக்கப்பட்டது. மேலும் குழந்தைகள், மாணவிகள் பேருந்துகளில் கண்டிப்பாக பெண் நடத்துனர் இருக்க வேண்டும், குழந்தைகளை ஏற்றி இறக்கும்போது கவனமாக செயல்பட வேண்டும், ஓட்டுநர் உரிமம், குற்ற பின்னணி சரிபார்க்க வேண்டும் என கல்வி நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. தீயணைப்பு கருவி செயல்முறை குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டது. ஆய்வுக்கு பின் தகுதியான வாகனங்களுக்கு சான்றிதழ் அளிக்கப்பட்டு அவை வாகன முகப்பில் ஒட்டப்பட்டது. இந்த வாகனங்களில் மட்டுமே மாணவர்கள் பயணிக்க அனுமதிக்கப்படுவார்கள். மீறினால் உடனுக்குடன் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு குற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர். மேலும் சில வாகனங்களில் குறைகள் கண்டறியப்பட்டு அவற்றை நிவர்த்தி செய்து வரும்படி அதிகாரிகள் அறிவுறுத்தினர். குறைகளை நிவர்த்தி செய்த பின்னர் அந்த வாகனங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வரும் 7, 8 ஆகிய தேதிகளில் சிறப்பு முகாம்கள் காரைக்காலில் நடத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் காவல் நிலையங்களில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் பல்வேறு புகார்களுக்கு அதிகாரிகள் முன்னிலையில் உடனடி தீர்வு காணப்பட்டது. புதுச்சேரி காவல்துறை தலைவரின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரியில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் மே 31ஆம் தேதி நடத்தப்பட்டது. பொதுமக்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதற்கும் புகார்களுக்கு உடனடி தீர்வு காண்பதற்கும் காவல்துறை மூத்த அதிகாரிகள் செயல்பட்டனர். இதன் தொடர்ச்சியாக ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் காவல்துறை தலைவர் சத்யசுந்தரம் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் இஷா சிங், கிழக்கு பகுதி காவல் ஆய்வாளர்கள் மற்றும் துணை காவலர் ஆய்வாளர்களுடன் பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தனர். இதேபோல் திருக்கனூர் காவல் நிலையத்தில் முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் கலைவாணன், மேற்கு பகுதி காவல் ஆய்வாளர்கள் மற்றும் துணை காவல் ஆய்வாளர்களுடன் பொதுமக்களின் புகார்களை கேட்டறிந்து நடவடிக்கை எடுத்தார். இதேபோல் தன்வந்திரி நகர் காவல் நிலையத்தில் காவல்துறை கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி, கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் காவல்துறை கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் ஆகியோர் வடக்கு மற்றும் தெற்கு பகுதி காவல் ஆய்வாளர்கள் மற்றும் துணை காவல் ஆய்வாளர்களுடன் பொதுமக்களின் புகார்களை கேட்டறிந்து நடவடிக்கை எடுத்தனர். மேலும் முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் மோகன்குமார் ஆகியோர் போக்குவரத்து காவல் நிலையங்களில் போக்குவரத்து சம்பந்தமான குறைகளை கேட்டு நடவடிக்கை எடுத்தனர். இதேபோல் மாஹே பகுதியில் காவல்துறை கண்காணிப்பாளர் சரவணன் மற்றும் ஏனாம் பகுதியில் காவல் ஆய்வாளர் ஆடலரசன் தலைமையில் பொதுமக்கள் குறைகளை கேட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மேலும் சைபர் கிரைம் காவல் நிலையத்திலும் காவல்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் தலைமையில் சைபர் கிரைம் சம்பந்தமான குற்றங்களை பொதுமக்களிடம் கேட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மூத்த அதிகாரிகள் நேரில் கலந்து கொண்டு 65 புகார்களை பொதுமக்களிடம் கேட்டறிந்து அதில் 51 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்தனர். மேலும் இந்த குறைதீர்ப்பு கூட்டத்தில் பொதுமக்கள் 223 பேர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மேலும் பெரும்பாலான புகார்களுக்கு அந்த இடத்திலேயே தீர்வு காணப்பட்டு பொதுமக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்கப்பட்டது. நிலுவையில் உள்ள புகார்களுக்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கவும் அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நடைபெற்ற விஷவியல் அவசர நிலைகளுக்கான முகாமில் மருத்துவர்களுக்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் அவசர மருத்துவ சிகிச்சை மற்றும் டிராமா துறை சார்பில் விஷவியல் பயிற்சியை வழங்கி தயாரிக்கப்பட்ட மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இணைந்து மாநில அளவிலான விஷவியல் பயிற்சி முகாம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன வளாகத்தில் நடைபெற்றது. இந்த திட்டத்தை இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அவசர மருத்துவ சிகிச்சை மற்றும் டிராமா துறை மற்றும் புதுச்சேரி அரசின் சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணைந்து நடத்திய இந்த பயிற்சி முகாமில் விஷவியல் சம்பவங்கள் அடையாளம் காணும் திறன் மற்றும் அவசர கால மேலாண்மை தொடர்பான பயிற்சியை மொத்தமாக 81 சுகாதார ஊழியர்கள், 35 மருத்துவர்கள் மற்றும் 46 செவிலியர்கள் பயிற்சி பெற்றனர். இவர்கள் அதிகாரப்பூர்வமாக ட்ரெய்னராக அங்கீகரிக்கப்படுகின்றனர் மற்றும் தங்களது மையங்களில் உள்ள மற்ற ஊழியர்களுக்கும் கற்றுத்தர உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் மருத்துவர் உதயசங்கர், டீன் ராமச்சந்திர ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்த முகாமில் மருத்துவர்கள் ஜோசப், ராஜேஷ், கவிதா வாசுதேவன், அருண், மனு ஐயப்பன், சுரேந்தர் ஆகியோர் கலந்து கொண்டு விளக்கம் அளித்தனர். விஷ தடுப்பு மருத்துவம் தொடர்பான இந்த முகாமில் தலைமை பயிற்சியாளராக மருத்துவர் ஐயப்பன், சுரேந்தர் ஆகியோரும் ஒருங்கிணைப்பாளராக மருத்துவர் சூரிய பிரசன்னா ஆகியோர் செயல்பட்டனர்.
ஈடுபட்டனர். இந்த பயிற்சி புதுச்சேரியில் விஷவியல் அவசர நிலைகளுக்காக தயார்நிலை மேம்படுத்தும் முக்கிய கட்டம் என்றும், தற்போது புதுச்சேரி மாநிலத்தின் சுகாதார அமைப்பில் பயிற்சி பெற்ற ட்ரைனர்ஸ்களை கொண்ட ஒரு வலுவான குழு உருவாக்கப்பட்டு இந்த அறிவு பரிமாற்றம் மூலமாக அனைத்து சுகாதார மையங்களிலும் விஷ சம்பவங்களுக்கு தரமான மற்றும் துரிதமான சிகிச்சை அளித்து தவிர்க்கக்கூடிய உயிரிழப்புகளை குறைப்பதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் நடைபெற்ற கோடை பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவர்களுக்கு மாநில செயலாளர் அன்பழகன் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். கோடை விடுமுறையை மாணவர்கள் பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மருத்துவர் அணி சார்பில் கோடைக்கால இலவச பயிற்சி வகுப்புகள் உப்பளத்தில் உள்ள அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில தலைமை அலுவலகத்தில் கடந்த ஒரு மாதமாக நடைபெற்று வந்தது. புதுச்சேரி மாநில மருத்துவர் அணி தலைவர் டாக்டர் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற கோடைக்கால கட்டணமில்லா பயிற்சி வகுப்பில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். 1ஆம் வகுப்பு முதல் 6ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ஓவியம் மற்றும் கைவினை பயிற்சியும், 8ஆம் வகுப்பு முதல் கல்லூரி வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்புகளும் நடத்தப்பட்டது. ஒரு மாத காலம் நடைபெற்ற பயிற்சி முகாமின் நிறைவு விழா கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கட்சியின் மாநில செயலாளர் அன்பழகன் மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுக்குழு உறுப்பினர் கல்பனா, மாநில மாணவர் அணி தலைவர் சர்வேஸ்வரன் உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள், பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 8920 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1080 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.